வெற்றிகளையும் கொண்டாடி விடாமல் யார் ஒருவர் தக்க வைத்துக் கொள்கிறோமோ அவர்கள் சாதனையாளர்களாக உயர்கிறோம். There is a difference. நான் ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒலிம்பிக்ல 28 பதக்கங்களை வென்ற ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் மைக்கேல் பில்ப்ஸ். அவன் ஒரு நீச்சல் வீரர். நீங்க இன்னைக்கு போய் மைக்கேல் பில்ப்ஸ்னு நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. அவன் எப்படி இருப்பான்னா, கண்ணில் வந்து அந்த நீச்சல்ல குதிக்கும் பொழுது போடுற அந்த கண்ணாடி போட்டிருப்பான். பேர் பாடியா இருக்கும். தண்ணியில் இவ்வளவு தூரம் நின்றுட்டு இருப்பான். ஸ்விம்மிங் பூல்ல இருப்பான். அவனுடைய ப்ரொஃபைலே அதுதான். இப்படி 2 கையை அப்படி நீட்டி இருப்பான். இந்த 2 கையில சுத்தி இருக்கும் நிறைய மெடல்ஸ். இந்தியா வாங்காத அளவு, மொத்த இந்தியாவே ஒலிம்பிக்ல வாங்காத மெடல்ஸ ஒருத்தன் வாங்கியிருக்கான். 28 மெடல் ஒலிம்பிக்ல, 23 கோல்டு, 5 பிரான்ஸ். 5 பிரான்ஸ்ல 3 பிரான்ஸ் 2 சில்வர். 3 பிரான்ஸ் 2 சில்வர், 23 கோல்டு. மைக்கேல் பில்ப்ஸ் அவன் பேர். மைக்கேல் பில்ப்ஸ் இப்படி இருக்கிறார். கையில எல்லாம் கோல்டு ஓடிக்கிட்டு இருக்கு, கழுத்துல மட்டும் ஒரு சில்வர். நான் யோசிச்சு பார்த்தேன், வை மைக்கேல் பில்ப்ஸ் 23 கோல்டு வாங்கியிருக்கல, அதுல 1 போடலாம்ல. நம்ம உழைச்சி சம்பாதிச்சதுல இருக்கிறதுலயே கோல்ட தானே கழுத்துல போட்டுட்டு இருக்கோம். நீ உழைச்சி சம்பாதிச்சது தானே அந்த கோல்டு. போன கீழே எழுதி இருக்கிறான் ஒரு பேரா, முடிஞ்சா படிங்க. வை அவன் ஏன் சில்வர் போட்டிருக்காங்கிறத அதில் எழுதியிருக்கான். ஆச்சரியமா இருந்தது. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அற்புதமான விஷயம் குழந்தைகளை. லைப்ரரி இருக்குல்ல, பிரமாதமான விஷயம். புக்ஸ் அண்ட் கிரவுண்ட் இருக்குல்ல, 2த்தையும் எந்த ஒரு இளைஞன் 2ஐயும் 50-50 விழுக்காடுன்னு கையில பிடிச்சிக்கிறானோ அவன் தான் இந்த நாட்டை ஆள்ற தலைவனா வருவான். இல்லனா யார் தலைவனா வந்தாலும் அவனுடைய மூவ்மெண்ட் அவன் தான் முடிவு பண்ணுவான். இந்த ரகசியத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோ. அந்த பெரிய சில்வர் மெடலுக்கு காரணத்தை எழுதுறான். ஒரு ஊர்ல, இவர் அமெரிக்கா, சிங்கப்பூர்ல ஒருத்தன், அவன் பேர் ஜான் ஸ்கூலிங். பேரை பாருங்க, அவன் பேர் ஜான் ஸ்கூலிங். அவர் சின்ன பையன், ஒரு 14 வயசு பையன். அவன் 2012 இந்த மைக்கேல் பில்ப்ஸனுடைய பயங்கர ஃபேன். எப்படியாவது அவனை சந்திக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு நேரா அமெரிக்கா போயிருக்கான். அமெரிக்கால அவன் இல்லை, அவன் ஏதோ விளையாட்டுக்காக அவன் பிரான்ஸ் போயிட்டான். இவன் விடாம பிரான்ஸ் போயிருக்கான். பிரான்ஸ்ல பார்க்க முடியல. அங்கிருந்து அவர் ஆஸ்திரேலியா போயிட்டார். இவனும் அப்பாவை கூட்டிட்டு ஆஸ்திரேலியா போயிருக்கான். இவங்க அப்பாட்ட காசும் தீர்ந்து போச்சு, இவனுடைய ஸ்கூல் லீவும் தீர்ந்து போச்சு. அவங்க அப்பா சொல்றார், நீ ஏன் மைக்கேல் பில்ப்ஸ் பின்னால இவ்வளோ அலையிற? இல்ல இல்ல, அவனை நான் பார்க்கணும், அவன் கையில நான் கையெழுத்து வாங்கணும். இல்ல, he is my I am a die-hearted fan of him. He is my everything அப்படிங்கிறான். அவங்க அப்பா ஒரே வார்த்தை சொன்னார், நான் உன்னை சொல்றேன் குழந்தைகள், யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் உன் வாழ்க்கை மாற்றும் என்று தெரியாது. உன்னுடைய மனம் விளை நிலமாக மாறுகின்ற பொழுது சரியான சொல் வந்து விழுந்தால் முளைச்சிரும். நீ உன்னுடைய ஹைட்ஸ் நீ பார்த்துட்டு தான் போவ. முக்கியமான விஷயம் வரும்பொழுது கவனம் சிதறும்னா அது அப்படி போயிடும். மறுபடியும் உன் நிலம் தயாராக இருக்க மறுபடியும் அந்த சொல் வந்து சேர்றதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். வாழ்க்கையை நாம் தவற விடுவது அப்படித்தான். ஸ்கூலிங்க்கு வந்து சேர்ந்த வார்த்தை என்ன தெரியுமா? நீ நீச்சல் பிடிக்கும் தானே, உனக்கு இப்போ 14 வயசு தானே, நீ ஒன்று வேலை செய். 2016 ஒலிம்பிக் வருது, 4 வருஷம் ட்ரை பண்ண. நான் பேசுற அரசாங்கத்தோட சிங்கப்பூர், நீ நல்லா விளையாடுவேன்னு எனக்கு தெரியும். எல்லாத்துலயும் நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற, ஃபர்ஸ்ட் வாங்குற, அதுல ஸ்விம்மிங்ல நீ ஃபர்ஸ்டா வரேன்னு எனக்கு தெரியும்.
ஒலிம்பிக்கு போ. நீ அவனை ஃபேனா போய் பார்க்கணும்? அவனோடு நீந்துற பார்ட்டிசிபெண்டா நீ போய் பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவங்க அப்பா சொன்னாராம். இந்த பையனுக்கு எங்கிருந்து வந்துச்சோ மனசுல முளைச்சிருச்சு. விதை அப்படித்தான் முளைக்கும், சொற்கள் அப்படித்தான் வந்து விழும். உன் கனவை எட்ட வேண்டுமா? கவனம் குழந்தைகளை. ஸ்கூலிங் கவனத்தோட கேட்டுட்டான். 4 வருஷம் உழைச்சான். நீங்க போய் பாருங்க 2016 ஒலிம்பிக். எல்லாரும் உட்கார்ந்து நின்றுட்டு இருப்பாங்க, அதுல அந்த பொசிஷன்ல இருப்பாங்க. அதுல மைக்கேல் பிலிப்ஸ் இருப்பான். 4வது 5வது பொசிஷன்ல நம்ம ஸ்கூலிங் இருப்பான். ஸ்கூலிங்க நான் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்தேன். எட்டி எட்டி அவன் மைக்கேல் பிலிப்ஸை பார்க்கறான். நானும் நீங்க ஒன்னா இருக்கிறோம். அவனுக்கே சொல்லிக்கிறான். அவன் அப்படி நின்று அப்படி ஒரு மிருகம் மாதிரி, ஒரு சீத்தா மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். அவன் இலக்க அப்படி இருக்கான். இவன் அவனை பார்த்தான். அவன் இவனை பார்க்கலன்னு உடனே இவன் கான்சென்ட்ரேட் பண்ணான். ஷாட் பண்ணாங்க, கன் குதிச்சாங்க எல்லாருமே. அந்த ப்ரோக்ராம்ல கோல்ட் மெடல் ஜான் ஸ்கூலிங், சில்வர் மெடல் மைக்கேல் பிலிப்ஸ். தன்னுடைய ஃபேன் கிட்ட அவன் தோத்தான்ல, அந்த கோல்ட் மெடல் வாங்கினால சில்வர் மெடல், அதைத்தான் மைக்கேல் பிலிப்ஸ் கழுத்துல போட்டு வச்சிருக்கிறான். குழந்தைகளை ஹிஸ்டரி எழுதுங்க என்ற உங்கள் கனவை நீங்கள் எட்டுங்கள். யாரும் அதற்கு தடையே இல்லை. கதைகளே முக்கியம் இல்லை. ஏன் கதைகள் சொல்லப்படுகின்றன? அந்த ஆழத்தை, அந்த அறிவை, அந்த விஷயத்தை ஆழமாக தோண்டி என் குழந்தை அந்த ஆணி வேரை போய் பிடித்துக்கொள். அந்த ஆணி வேர் உன்னை விருட்சமாக்கி காலம் காலமாக உன்னை இந்த சமூகத்தில் நிறுத்தும். பல நேரங்களில் உங்கள் கனவை நீங்கள் அடையாமல் போவதற்கு காரணம் மலை தடுக்கி நீங்கள் விழுவதே இல்லை, சிறு கல் தடுக்கி தான் விழுந்து போகிறீர்கள். சிறு கல் தான் உங்களை தடுக்கும். யாரும் மலை தடுக்கி போய் விழுவதே இல்லை. சிறு சிறு பலவீனங்களை எப்படி சமாளிப்பது? நீங்கள் கனவை எட்ட வேண்டும் என்றால் உங்கள் பலவீனங்களை முதலில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். பலவீனங்களை ஜெயிக்காமல் உங்களுடைய கனவை நீங்கள் அடைய முடியாது.